அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முபாரக் அசீஸ் அண்ட் நீங்கள் பார்த்துருக்குது பீஸ் ஆஃப் இஸ் சேனல். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டை ஃபில்டர் எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன நமக்கு இது ப்ளஸ் அப்படின்னா, நம்ம உள்ள ஃபில்ட்ரேஷன் வச்சா பபுள்ஸ் வர்றதுனால நமக்கு தண்ணி ரொம்ப கலங்கலாகும். அப்படி இல்லாமல் ஸ்மூத்தாக தண்ணி கிளியராகணும். பட் நம்ம அட் த சேம் டைம் நம்மளுடைய டேங்க்கும் க்ளீன் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். சரிங்களா? அண்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டெய்னரில் நான் இதோடைய டை ஃபில்டர் ட்ரை பண்ணேன். ட்ராபேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஏர் டைட்னருங்க தான் சொல்கிறாங்க, பட் வாட்டர் லீக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எனக்கு ஃபெயிலியர் தான். அதனால் நான் அதை உங்களுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதில் ஒரு த்ரெட்டு டைப்பாக ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா தட் இஸ் குட் ஃபார் டை ஃபில்டர். இதுதான் நான் சஜஷன் பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த ஏர் டைட்டுன்னு சொல்கிறது நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சிலிக்கான்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். பட் ஸ்டில் லீக்கேஜை எப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு அதில் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் த்ரெட்டு டைப்பில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதுதான் இட் வுட் பி பெட்டர் ஃபார் யூ. அதுதான் நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு டை ஃபில்டருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு த்ரெட் டைப்பில் ஒரு 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கண்டெய்னர் ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏர் டைட்டன் வாங்காதீங்க, த்ரெட் டைப்பு தான் பெஸ்ட்டு. பிகாஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன், அதில் வாட்டர் லீக்கேஜ் வருது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதில் ஃபெயிலியர் தான். இந்த மாதிரி ஒரு எல்போ ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு 12 mmல. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா வால்வு மாதிரி நான் வாங்கியிருக்கேன், அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்லெட்டுக்காக. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு வே. இன்னொன்று எல்போவிலே நீங்கள் ஒரு பக்கத்தில் த்ரெட் இருக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது என்றைக்குமே பிரச்சனை தான். ஏதாச்சும் இன்கேஸ் பிரச்சனைனா கூட உங்களுக்கு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது வாட்டரை. அண்டு இதை டை ஃபில்டர் க்ளீன் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வால்வு தான் தேவைப்படும். இது ஜஸ்ட் ஒரு கனெக்டர் தான். ஒரு பைப்புக்கு இன்னொரு பைப்புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதுதான் 12 mm ஒரு பைப் வாங்கியிருக்கேன். இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நான் அரால்டைடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காயறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 24 hours ஆச்சு. ஸோ அதை ஒட்டிட்டு நீங்கள் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே பெஸ்ட்டு சஜஷன். ஸோ த்ரெட் டைப் மட்டும் வாங்க, அந்த வேறு கண்டெய்னர் வாங்காதீங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டை ஃபில்டர் எப்படி பண்ணுறது பார்த்தோம். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஓஸ் வந்துட்டு நான் வந்து லூஸ்லேயே தான் வாங்கினேன். அண்டு இது நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து இதுக்கு டை ஃபில்டருக்கு போனோன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து இது பட்ஜெட்டில் அடங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதில் நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கும் இதுவாக இருக்கும். அண்டு அரால்டைட்டு தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணேன், கம்மு வந்து. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தைங்க கிட்ட வராமல் பார்த்து. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மேலேருந்து வந்துட்டு இன்லெட் இதை கொடுத்துட்டேன். ஸோ அங்கேருந்து வருது, இன்லெட் இங்கே வருது, அதை சக் பண்ணி கீழேருந்து இன்லெட் இங்கே வருது. இது வழியாக ஃபில்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு கார்பனு, அப்புறம் வந்து ஸ்பான்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு செராமிக் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இந்த லேயர்ஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேலே டை மோட்டர் வழியாக மேலே போகுது. இந்த டை ஃபில்டருக்கு ஒயரிங் கனெக்ஷன் வந்துட்டு அதில் ஒரு ஹோல் போட்டு நம்ம வெளியே எடுத்துருக்கோம். அந்த ஒயரை வந்துட்டு இதிலேருந்து நம்ம வந்து இந்த மேலே உள்ள செக்ஷனில் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே வெளியில் கொண்டு போயிட்டு இது வந்து டிசியிலேருந்து நம்ம வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சுவிட்சு தனியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த சுவிட்சு தான் எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த ரிப்பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிப்பேர் பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் நம்ம ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுறதா கூட அந்த மோட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் இது வந்து இன்லெட்லேருந்து வெளியில் எடுத்து அவுட்லெட்டாக நம்ம தண்ணியை வந்துட்டு வெளியில் ஆக்குறோம். இதனால் என்ன பயன்பெறுது அப்படின்னா, நமக்கு தண்ணியை வந்து வெளியில் வந்து அவுட்லெட்டாக வந்து தருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய அந்த ஃபிஷ்ஷோடைய பூப்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கீழே ட்ரை ஆகாமல் அப்படியே சக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து இந்த டை ஃபில்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? இந்த டை ஃபில்டரில் ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் ஃபிஷ் டேங்க் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஒன்ஸ் இந்த மந்த் ஆர் 2 மந்த் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டை ஃபில்டரை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே போதும். ஸோ உங்கள் டேங்க் வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் பெரிய வேலையாக இருக்காது, உங்கள் வேலை கம்மியாகும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபிஷ் டேங்க் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்டு ஈஸி டு க்ளீன் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்டு இதுக்கு ஆன காஸ்ட் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு வந்து ஆனது ஒரு ஐ திங்க் ஒரு 1000 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த செராமிக்கு அண்டு கார்பன்னு இந்த இதுக்கு தான் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகச்சு. அண்டு கண்டெய்னர், அந்த பைப்ஸு, அந்த விஷயங்கள் எல்லாம் மற்ற அவுட்லெட்டு இதுகளுக்குமே வந்து ப்ரைஸஸ் பெருசாக எனக்கு ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி டை ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு டேங்க் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Until then, bye bye. உங்கள் முபாரக் அசீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.